ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிந்தைவாலா யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எஸ்என்ஏ சோனல் பைனல் கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன். இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அங்கே வந்து கிளம்பி போகிறது ஒரு vlog வீடியோவே வச்சுருக்கேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அந்த காலேஜ் போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நிறைய காம்படிஷனில் கலந்துக்கிட்டோம். நாங்கள் காலேஜ்லேருந்து சார்பாக தான் போயிருந்தோம். ஒரு 32 பேர் காம்படிஷனில் கலந்துருந்தோம். டான்ஸு, அப்புறம் போஸ்டர் ப்ரெசன்டேஷன், அப்புறம் ஆன் த ஸ்பாட் பெயிண்டிங், அப்புறம் பென்சில் ஸ்கெட்சிங், இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. ஃப்ளோர் டெக்கரேஷன், அப்புறம் ரங்கோலி, ஐ மீன் அந்த மெஹந்தி, அப்புறம் ஹேர்டு, இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்துலேயுமே கலந்துருந்தோம். அங்கே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அந்த காம்படிஷனில் சேர்ந்தது அப்படிங்கிறப்போ நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவே இருந்தேன், ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, போய் பண்ணுற அந்த ரிசல்ட்டு சொல்கிறப்ப தான் எனக்கு புரிஞ்சுது, இது எதுவுமே சரியாக பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி, ஒரு எவாலுவேஷன் சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எதை வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு சில க்ரைட்டீரியாலாம் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போஸ்டர் கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பெயிண்டிங் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு போஸ்டர் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எந்த வித க்ரையான்ஸோ இல்லை பென்சில்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பென்சில் கலர்ஸோ எதுவும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நாங்கள் போய் நிற்கிறப்ப தான் தெரியுது, எல்லாருமே நம்ம லைனாக நிற்போம்ல, அப்போது பசங்க கூட அவ்வளோ கம்மி, ரொம்ப கம்மி என் கூட பார்ட்டிசிபேஷன் அந்த போட்டிக்கு. ஒரு 3 டாபிக் வந்து என்னோடய ரூமில் வச்சு நடந்துச்சு. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா கூட்டமாகவே இருந்தோம், வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ சைடில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறேன், யார்கிட்டையுமே அவ்வளோவா போஸ்டர் கலர்ஸே இல்லை. எல்லாம் வச்சுருக்கிறது வாட்டர் கலரு, அப்புறம் இந்த பென்சில்ஸு, கலர் பென்சில்ஸு, அப்புறம் க்ரையான்ஸு, இதெல்லாமே வச்சுருக்காங்க. நான் யோசிக்கிறேன், என்னடா இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இவங்களாம் இது கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வரணும்னு சொல்லி தெரிஞ்சால் கூட நம்மளும் கொண்டு வந்தால் எல்லாமே கலர் பண்ணலாம்ல. அந்த க்ரைட்டீரியாவில் அது இல்லவே இல்லை. அப்படிங்கப்போ நாங்கள் ஒரு 3 பேர் நிற்கிறோம். என்னடா இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே புலம்பிக்கிறோம். போகும்போது எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக போனேன்னு நீங்களே பாருங்களேன். காய்ஸ், இப்போ நான் போஸ்டர் வரைய போகிறேன். வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், எப்படி வரைஞ்சேன்னு சொல்கிறேன். வாங்க காய்ஸ், நான் போயிட்டு வரேன். இப்போ பாய் பாய். அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக போயிட்டு நானும் பக்கத்தில் போய் சரி ஓகே, என்னதான் இருந்தால் என்ன, நம்ம பெயிண்ட் பண்ணுறோம், க்ரைட்டீரியா படி பார்த்து நமக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1.5 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது 2 மணி நேரம்னு சொன்னாங்க. அந்த 2 மணி நேரமே எங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஏன்னா அந்த 2 மணி நேரத்தில் பாதி நேரத்தை அவங்க லாட் கொடுக்குறது, அந்த பிளேஸ் உட்கார வைக்கிறது, செப்பல் போட்டுன்னு ரிமூவ் பண்ணிட்டு வாங்க, இந்த மாதிரி இப்படி சின்ன சின்ன விஷயமா சொல்லி இது பண்ணிவிட்டு அப்புறம் சைன் போடுறது, இந்த மாதிரி இதுக்கே டைம் போயிடுச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஒரு அலாரம் கிளாக்கோ ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த டைமில் நம்மளை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுல்ல. அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தா கூட ஓகே, நான் கொஞ்சம் இதாக இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு கிடச்ச டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hour 40 minutes கிடச்சி. அந்த 2 hourலாம் நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணல. சரி ஓகே, உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு நான் அந்த ரூமில் வந்துட்டு ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன். சைடில் எல்லாருமே பார்க்குறேன், எல்லாருமே பென்சில் கலர்ஸு என்னை சுற்றி இருந்தவங்க. ஓகேவா? அப்போ அவங்க என் பக்கத்தில் இந்த 2 ரோவில் இருக்கவங்க மட்டும் என்னோடய டாபிக், நான் சென்டரில் இருக்கேன். இந்த ரோ ஓகேவா? அப்போ அந்த சைடு இருக்கவங்களாம் வேறு டாப்பிக்கில் இருந்தாங்க. நான் இப்போ ட்ரா பண்ணிட்டுருக்கேன். சரி ஓகே, எதுவும் பயப்படக்கூடாது, நம்ம தைரியமாக வரையணும், மனசில் அவ்வளோ தாட்ஸ் இருக்குது. எதையுமே நான் யோசிக்காமல் நம்ம ஜெயிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்லாக அந்த எஃபர்ட்டில் தான். ஏன்னா நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன். அப்படிங்கப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே மைண்டில் எதையுமே ஏற்றாமல் நான் நல்லா வரைஞ்சிட்டு தான் இருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஓகே சைடில் யாராவது பார்ப்போம்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி பார்க்குறேன். மேடம் ஒருத்தவங்க சூப்பராக பென்சில் ஸ்கெட்சிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது, நான் சத்தியமாக சொல்கிறேன். அந்த ஒரு நர்ஸை அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, க்ரையான்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் என்னடா இது க்ரையான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி ஓகே, அவங்க நல்லா இருக்குது, ஆனால் நம்மளோட ப்ரைஸ் தட்டிடுவாங்கன்னு பார்க்கும்போது அப்போ யோசித்தேன், சரி ஓகே, அதை என்ன சொல்கிறது, க்ரைட்டீரியா அப்படி நமக்கு தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதை டாப்பிக் விட்டேன். அப்புறம் திரும்பி நம்ம சவுண்டு காதில் கேட்குது. என்னடா இது சவுண்டு கேட்டுது. நான் மட்டும் பெயிண்டை முட்டி போட்டு அப்படி இப்படி உட்காந்து அடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கீழே தான் உட்கார வச்சாங்க, ஒரு டேபிள் கூட நமக்கு போடல. ஓகே, அதை அடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் சைட்லலாம் பார்க்குறேன், எல்லோரும் க்ரையான்ஸு பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓரளவு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா அந்த மழை துளி மாதிரி ஒன்று போடுவேன். நான் என்னோடய போஸ்டர் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது சில இது மிஸ் பண்ணேன். அப்புறம் ஓகே, போஸ்டர் கலெக்ட் பண்ணும்போது கொடுக்க போகிறோம். அப்போ கொடுக்கறதுக்கு எந்திச்சு நிற்கிறப்போ ஒரு என்னோடய ரோவில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ஒரு லாட் நம்பர் படி கொடுப்பாங்கல்ல, 1 2 3 அப்படி கொடுத்துட்ருக்கோமோ, நான் என்னோடய லாட் நம்பர் 6 அப்படி கொடுத்துட்ருக்கோமோ அப்படி பார்க்குறேன். ஒரு 4 பேர் கொடுத்துட்டாங்க. கொடுத்த வரைக்குமே பெயிண்டிங்கே இல்லை, எல்லாமே பென்சில் தான், கலர் பென்சிலு க்ரையான்ஸ் தான்.
அப்புறம் நான் போக பார்க்குறேன் ஒரு 2 பேர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. நான் ஒருத்தனோட சேர்த்து 3 பேர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட். ஓகே கிரைட்டீரியா படி பார்த்து நமக்கு தான் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே பிரின்சிபல் மேம்கிட்ட போய் சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு என்னோட இன்சார்ஜ் மேம் கால் பண்ணேன், சுப்பு மேம் கால் பண்ணி, மேம் இந்த மாதிரி எல்லாருமே அப்படி தான் மேம் யூஸ் பண்ணாங்க. அவனே மேம் சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதடா, ப்ரைஸ் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் மேம்கிட்ட போய் பிரின்சிபல் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனேன். மேம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நான் நினச்சேன் மேம் சொன்னாங்க க்ரைட்டீரியா படினா அவங்க தான் ரிஜெக்ட் ஆயிரும், நமக்கு தான்டா ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேமும் சொன்னாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஐ மீன் கொஞ்சம் தேர்ட் ப்ரைஸாக கிடச்சிருந்தா நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வரவங்கள வந்து ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. அப்புறம் காமெடி டைம். என் மணிகண்டன் வந்து என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன், நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அவன் நல்லா காமெடி பண்ணுவான். அவனுக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி மாதிரி தான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும், அதுக்கு 4 மினிட்ஸ் என்னமோ டைம் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவன்கிட்ட காமெடி பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவன் நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். அங்கே போய் நின்றுருக்கான். இவன் மட்டும்தான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருக்கான். மித்த எல்லாருமே ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஆடுறது இதெல்லாம் க்ரைட்டீரியாவில் கிடையவே கிடையாது. அப்படிங்கப்போ இவனும் அந்த காம்படிஷனில் இந்த மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்துட்டான். அப்புறம் இப்சன் சூப்பராக பாடுவாங்க. அந்த அண்ணனோட வாய்ஸு இந்த மியூசிக் இல்லாமல் தான் பாடணும், சூப்பராக இருக்கும். அப்படியே சும்மாவே கேட்கலாம் நம்ம பாட்டு. ஏன்னா அந்த அண்ணன் பாட போயிருக்காங்க. பாட போயிடப்போ 2 நிமிஷம் கூட கொடுக்கல போல். நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு ட்ரெண்டு, உன்னை காணாது நான் நின்று நான் இல்லையே, அந்த பாட்டை அந்த அண்ணன் அந்த ஸ்டார்டிங்கில் தக்க 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 தின 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 அந்த லைன்லேருந்து பாடியிருக்காங்க. பாடி கரெக்டாக ஒரு மாதிரி சென்ட்ரு போர்ஷன் தான் வந்திருக்கு. அந்த அவ்வாறு நோக்கினால் அந்த லைன் வந்திருக்கு. டைம் அப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த அண்ணன் பாடுற ஃபுல் பாட்டுமே கிட்டத்தட்ட 3.5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இவங்க அந்த போர்ஷன் வந்தப்பவுமே டைம் அப்னு அனுப்பியிருக்காங்க. சிலரை 4 நிமிஷம் பாட விட்டுருக்காங்க, சிலர் 2 நிமிஷம் பாட விட்டுருக்காங்க. சரியாகவே நடத்தலை. இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த எவால்வேட் பண்ணுறது எதுவுமே சரியாக பண்ணலை. என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த மாதிரி நல்லா எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கவங்க இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த இன்னும் வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே போஸ்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம் தான் சொன்னோம். யாருமே அப்படி யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டேன். மொத்தம் 8 பேர் போஸ்டருக்காண்டி போயிருந்தோம் எங்கள் காலேஜ்லேருந்து. அப்புறம் போயிட்டு திரும்பி அந்த டான்ஸ் பண்ணாங்க. டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எங்கள் காலேஜுக்கு அது 3rd ப்ரைஸ் கிடச்சிது. ஓகே, அப்புறம் நாங்கள் எல்லாமே அந்த லாஸ்ட்டு ரிசல்ட் சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசி என்னோடய இது வருது. நான் அப்போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். எப்படி சொல்ல, எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் தோற்றுருவேன் அப்படிங்கிறப்போ நான் மட்டும் அம்மா ஜெயிச்சிடலாண்டா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்து நான் எனக்கு என்ன தோணுதுன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு தோணுது. பட் ஆனால் அப்படி இருக்கிறது நல்லது தானே, தப்பு இல்லை அப்படின்னு நானே நல்லா மோட்டிவேட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசி பார்த்தா நம்ம நேமே வரல அந்த இதில். ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. மித்தபடி எல்லாருமே வின் பண்ணாங்க. ஓகே, ஒரு 8 பேர் போயிருந்தோம்னு சொன்னால அது 5 பேர் வின் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த 5 பேர் ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி, அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்தவங்க ஸ்டேட்டுக்கு போவாங்க. அப்புறம் அந்த சிங்கிங்க்கும் எங்களுக்கு இது கிடைக்கல. அப்புறம் காமெடி பண்ணதுக்கும் ப்ரைஸ் கிடைக்கல. இந்த இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எதுவுமே கிடைக்கல. அப்புறம் எக்ஸ்டம்போர் ஸ்பீச்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அந்த ஸ்பீச் வந்து அபிஷ்னு எங்கள் கிளாஸில் உள்ள பொண்ணு சூப்பராக பண்ணுவாங்க. ஓகே, அந்த இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம், அதுக்குமே கிடைக்கல. அப்புறம் மோனோ ஆக்டும் அந்த அக்கா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஆனால் அதுக்குமே ப்ரைஸ் கிடைக்கல. என்ன சொல்கிறதுனே தெரில, என்ன நடந்தது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தோம். பட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்போ மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ். வேறு அவ்வளோதான், என்ன சொல்கிறதுக்கு. இப்போ நான் வந்து ஸ்டேட்டு போகிறேன், அதுக்குள்ள கதையை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். எதனால் ஸ்டேட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் வந்துட்டு அந்த ஜெயிச்சவங்கலாம் போவாங்கல்ல, ஸ்டேட்டு போகல 2 பேர் போன மாதிரி இருக்கும். அப்போ ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சு கூப்பிட்டு போகிறோம் இப்போது. மற்றபடி அந்த என்ன சொல்கிறது, அந்த காலேஜ் நடத்துனாங்கல்ல, என்ன காலேஜ் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திர நாயுடு காலேஜ் ஆஃப் நர்சிங் தான் நடத்துனாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக நடத்தலை. எவாலுவேட் பண்ணதும் சரியில்லை. சும்மாவே ஒருத்தங்கள்லாம் கூட்டு வந்து எவாலுவேட் பண்ண விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நிறைய பேர் நாங்கள் வந்துட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தோம், பட் இருந்தாலும் தோற்றுட்டோம். ஆனால் நான் யாரையுமே ப்ளேம் பண்ண விரும்பலைங்க. என் மேலே தான் மிஸ்டேக், நான் தோற்றதுக்கு காரணம். நான் யாரையுமே சொல்ல விரும்பலை. நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, ஜெயிச்சுக்காருன்னு நினச்சேன், பட் முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் vlog தான் போட போகிறோம். கம்ப்ளீட் vlogனா அந்த காலேஜுக்கு நம்ம போயிருந்த எஸ்என்எஸ் பைனரி கான்ஃபரன்ஸ்க்காக நம்ம போயிருந்த vlog தான் வரப்போகுது. ஓகே கைஸ், அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.